நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸே பயங்கர கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம அப்போ போனால் ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கையில் ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்தே நம்ம பயந்து தான் போவோம். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி விட்டு வருவாங்க தெரியுமா? அவன் வீட்டில் அடங்கவே மாட்டேங்கிறான், நல்ல சாத்துங்க டீச்சர். அதில் அதிதீத அப்பாக்கள் அம்மாக்கள் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தையும் உரிங்கப்பா. என்ன பாருங்க, நம்ம என்ன ஆடா மாடா உரிக்கிறதுக்கு? அவன் சொல்லிட்டு போவாங்க, 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்க. அவங்களே சாத்துவாங்க, இவங்க எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கொடுத்துட்டு போறாங்க. அன்னிலேருந்து அவர் நமக்கு ஹிட்லர் மாதிரி மாறிடுவார். ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் நம்ம மேலே வந்துடும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது சொல்கிறேன். எங்கள் ஹெட் மாஸ்டரு அப்படி ரவுண்ட்ஸ் வருவார், இந்த அசம்பிளிக்கு வருவார். வரும்போது இந்த குச்சியை வச்சு முடியை இப்படி பின்னாடி பார்ப்பார். அது கொஞ்சம் தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முடியை பிடிச்சி ஆட்டுவார். இது என்ன இது, நாளைக்கு வெட்டிட்டு வா. கிளாஸுக்கு போனோம்னா டீச்சர் இருப்பாங்க, கையை திருப்புவாங்க. நகம் இருக்குன்னு அங்கேயே போடுவாங்க, நகத்தை வெட்டிட்டு வான்னு. அந்த பழக்கம் இன்னைய வரைக்கும் தலைக்கு முடி வைக்கவே முடியாது. முடி வச்ச உடனே தலையில் என்னமோ பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்க, டீச்சரு கேட்க முடியாது, கேட்டால் டீச்சரை திட்டுறான். மீறி பேசினா அப்பாவும் சேர்ந்து போய் திட்டுறாரு. என் பையனை என்ன திட்டினீங்களாமே, எப்படி நீங்கள் திட்டலாம்? எப்படி அவன் உருப்பிடுவான் இல்லையா? அந்த கண்டிப்பு நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அந்த பேஸ்மெண்ட்ல கொடுத்த கண்டிப்பு நம்மளை உருவாக்கிருச்சு. உருவாக்க வேண்டிய நேரத்தில் அந்த கண்டிப்பு அவசியம். அதே மாதிரி சபைக்கு வரும்போது கண்டிப்பான உபதேசம் அவசியம். அது உருவாக்குற இடம். அந்த உருவாக்குற இடத்துல உங்களை கண்டிப்பு பண்ணிட்டோம்னா பின்னாட்களை நீங்கள் அதை விடாது இருப்பீர்கள். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். அதே தான் பால் உண்ணுகிற குழந்தைகளை போல வரும்போது சபை ஸ்ட்ரிக்டான உபதேசத்தில் வந்துருச்சுன்னா, இப்போ நாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரத்தை இருந்து உபதேசத்தை வாங்கி இருக்கிறோம். சத்தியம் எதுன்னு தெரியுது, அதை பேசுறதுக்கு தைரியமும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப அந்த சத்தியம் பேசுறதுக்கே இன்னைக்கு தைரியம் இல்ல. காரணம் என்ன? சத்தியமே இல்ல. இன்னைக்கு சபைக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா உபதேசங்களும் சேர்ந்து இருக்கும். விசுவாசம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், நியாய தீர்ப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்தனையும் உள்ளடக்கியது தான் சபை. எனக்கு இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். அங்க ஒரு சபை நடத்துறாங்க, அந்த பாஸ்டர் எவ்வளவு அன்பாய் பேசுகிறார் தெரியுமா? பிரியமானவர்களே, அவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவர்களே கூப்பிடுங்க, போங்க, 2 பேரும் இங்கே இருங்க. நாங்கள் கூப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கூப்பிடுவோம், விரியன் பாம்பு குட்டியன் தான் சொல்லுவோம். ஆனால் எங்க நோக்கம் நீங்கள் பரலோகம் வர வேண்டும் என்பது. அல்லேலூயா. நீங்கள் ஓடி ஒளிகிற கூட்டமாய் இருக்கக்கூடாது.